சூர்யாவும் கார்த்திக்கும் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்கிற்காக அதிகாலையிலேயே கிளம்பிச் சென்றிருந்தனர். அந்த பிரம்மாண்டமான பங்களாவில் ஒருவிதமான நிசப்தம் நிலவியது. ஆனால் அது புயலுக்கு முந்தைய அமைதி என்பது ஸ்ரீமதிக்கு தெரிந்திருக்கவில்லை. திடீரென ஹாலிலிருந்து எழுந்த சரஸ்வதி அத்தையின் அலறல் சத்தம் மாடியிலிருந்த ஸ்ரீமதியை நிலைகுலையச் செய்தது. பதற்றத்துடன் அவள் கீழே ஓடி வந்தபோது அங்கே ஒரு போர்க்களமே தயாராக இருந்தது. சிவராமன் மாமா முகத்தில் அனல் தெறிக்க நின்றிருக்க, காயத்ரி ஒருவிதமான வன்மத்தோடு ஸ்ரீமதியையே பார்த்து கொண்டிருந்தாள். ஐயோ, என் வைர நெக்லஸ காணோமே! 30 பவுண்ட் நகை நேத்து ராத்திரி கழட்டி வச்சது இப்போ காணோம். இந்த வீட்டுக்குள்ள நேத்து வந்தவ கால் வச்சதுமே என் சொத்த காணாம போயிருச்சு என்று சரஸ்வதி அத்தை மாரடித்துக் கொண்டு கதறினார். சிவராமன் மாமா லக்ஷ்மி அம்மாளை பார்த்து சீறினார். நான் அப்பவே சொன்னேன் லக்ஷ்மி, குலகோத்திரம் தெரியாதவள வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான் நடக்கும்னு. இப்ப பாரு, உன் மக ஆசை ஆசையா கூட்டிட்டு வந்தவ அவ கைவரிசைய காட்டிட்டா. குடும்ப கௌரவம் காத்துல போகுது. ஸ்ரீமதி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அத்தை, நான் அப்படிப்பட்டவ இல்ல. சத்தியமா நான் எதையும் எடுக்கல. ஏன் இப்படி பேசுறீங்க என்று அழுகையோடு தழுதழித்தாள். காயத்ரி சட்டென்று ஸ்ரீமதியின் அருகில் வந்து ஆவேசமாக நின்றாள். நிறுத்திடி உன் நடிப்ப. நேத்து நைட்டு நீச்சல் குளம் பக்கம் நீ தனியா போயிருக்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மம்மியோட ரூம்குள்ள பூந்து இதை திருடி இருக்கணும். உன் பேக பரிசோதிச்சா உண்மை தெரிஞ்சிடும். லக்ஷ்மி அம்மாள் தடுக்க முயலும் முன்பே காயத்ரி ஸ்ரீமதியின் அறைக்குள் சூறாவளியைப் போல நுழைந்தாள். அங்கிருந்து அவளது பேகை இழுத்து வந்து ஹாலின் நடுவே கொட்டினாள். ஸ்ரீமதியின் எளிய துணிகளுக்கு நடுவிலிருந்து அந்த விலையுயர்ந்த வைர நெக்லஸ் திகைப்பூட்டும் ஒளியுடன் தரையில் விழுந்து மின்னியது. ஹாலே ஸ்தம்பித்தது. லக்ஷ்மி அம்மாள் தலையில் கை வைப்பதைத் தவிர வேறொன்றும் செய்ய தெரியாமல் நின்றார். ஸ்ரீமதி, நீயா இப்படி பண்ணுன? உன்னை என் மகனோட காதலின்னு எவ்வளவு நம்பினேனே, என் நம்பிக்கையே உடைச்சிட்டியேம்மா என்றார் வேதனையுடன். சரஸ்வதியத்தை ஏளனமாக சிரித்தார். பாரு லக்ஷ்மி, இவ லட்சணத்தை பாரு. இதுக்குதான் அநாத பசங்களை நம்பக்கூடாதுங்கிறது. பெத்தவங்க யாருன்னு தெரியாம தெருவுல வளர்ந்தா இப்படித்தான் திருட்டு புத்தி ரத்தத்துல ஊறி இருக்கும். சிவராமன் மாமா ஒரு படி மேலே போய் ஸ்ரீமதியின் மென்மையான கையை பிடித்து கரடுமுரடாக இழுத்து வாசலை நோக்கி தள்ளினார். இப்பவே இவள போலீஸ்ல பிடிச்சு தரணும், இல்லனா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும். பிச்சைக்காரி மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு எங்க வீட்டு நகையே திருடுறியா? போடி வெளிய! காயத்ரி பாய்ந்து வந்து ஸ்ரீமதியின் கன்னத்தில் பலமாக ஒரு அறையை விட்டாள். அந்த சத்தம் ஹால் முழுக்க எதிரொலித்தது. இந்த அறை உனக்கு தேவைதான். என் சூர்யாத்தான் உனக்கு சப்போர்ட் பண்ணாரே, இப்ப அவர் வந்து பார்த்தா உன் மூஞ்சில காரி துப்புவாரு. உன் கேவலமான புத்தி வெளியே வந்துருச்சு. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. ஸ்ரீமதி தரையில் விழுந்து கதறி அழுதாள். அவமானமும் அநீதியும் அவளை சுப்பெரித்தன. இல்ல, நான் எடுக்கல. யாரோ வேணும்னே என் பேக்ல வச்சிருக்காங்க. அத்தை, பிளீஸ் நம்புங்க, நான் திருடி இல்ல என்று அவள் கதறிய அலறல் அந்த பெரிய சுவர்களில் மோதி திரும்பியதே தவிர யாருடைய மனதையும் கரைக்கவில்லை. பூஜா ஒரு மூலையில் நின்று தன் அக்கா காயத்ரியை பார்த்து நக்கலாக சிரித்து கொண்டிருந்தாள். சரஸ்வதி அத்தை அவள் கையை பிடித்து தூக்கி வாசலில் தள்ளினார். எழுந்து வெளியே போடி. இனி இந்த வீட்டு வாசப்படிய மிதிச்ச அவ்வளோதான். உன் நிழல் கூட இங்க விழக்கூடாது. அந்த பிரம்மாண்டமான பங்களாவில் ஒரு ஏழை பெண்ணின் உண்மை கண்ணீருக்கு எவ்வித மதிப்பும் இல்லை என்பது போல அனைவரும் அவளை ஒரு குற்றவாளியாகவே பார்த்தனர். காயத்ரியின் முகத்தில் ஒரு வெற்றி களிப்பு தாண்டவமாடியது. சூர்யாவும் கார்த்திக்கும் இல்லாத அந்த சில மணி நேரங்களில் ஸ்ரீமதியின் கௌரவத்தையும் வாழ்க்கையையும் காயத்ரி நரகமாக்கிவிட்டாள். மழையில் நனைந்த செடி போல நடுங்கிக் கொண்டு அந்த வீட்டு வாசலில் அழுது கொண்டிருந்தாள் ஸ்ரீமதி. சரஸ்வதி அத்தை ஸ்ரீமதியை வாசலை நோக்கி இழுத்து தள்ள காயத்ரி ஆக்ரோஷமாக அவளை வெளியேற்ற முயன்றாள். ஸ்ரீமதி வாசற்படியில் விழுந்து கதறினாள். சரியாக அந்த வினாடி சூர்யாவின் கார் டயர்கள் தரையில் உராய்ந்து நிற்கும் சத்தம் கேட்டது. சூர்யாவும் கார்த்திக்கும் புயலென உள்ளே நுழைந்தனர். ஸ்ரீமதி கலைந்த தலைமுடியுடனும் கன்னத்தில் சிவந்த தழும்புடனும் தரையில் கிடப்பதை பார்த்ததும் சூர்யாவின் கண்கள் இரத்த நிறமாக மாறின. சூர்யா கம்பீரமான ஆனால் நடுங்க வைக்கும் குரலில் கேட்டான். நிறுத்துங்க, என்ன நடக்குதுங்க? சிவராமன் மாமா, சூர்யா, இவன் நம்ம வீட்டு பொண்ணு நெக்லஸை திருடிட்டா. இதோ பாரு, ஆதாரத்தோட பிடிச்சிருக்கோம். சூர்யா அந்த நெக்லஸை பார்க்க கூட இல்லை. அவன் நேராக ஸ்ரீமதியிடம் சென்று அவளை தன் கைகளால் தாங்கி தூக்கினான். அவள் நடுங்கிக் கொண்டு அவனது சட்டையை பற்றி அழுது கொண்டிருந்தாள். ஸ்ரீமா, நீ இதை எடுத்தியா? இல்ல சூர்யா, சத்தியமா இல்ல. அவள் விம்பினாள். காயத்ரி, அத்தா, இவ பொய் சொல்றா. நானே என் கண்ணால பார்த்தேன் இவ பேக்ல இருந்து எடுத்தத. இவளை இப்பவே போலீஸ்ல ஒப்படைக்கணும். சூர்யா சட்டென்று வாசலில் நின்றிருந்த பழைய வேலைக்காரன் முனியாண்டியை பார்த்தான்.
முனியாண்டி இந்த வீட்டில் 20 வருடங்களாக வேலை செய்பவர், உண்மையானவர். சூர்யா: முனியாண்டி, இங்க வா. முனியாண்டி நடுக்கத்துடன் உள்ளே வந்தார். சரஸ்வதியத்தையும் காயத்ரியும் அவனை ஒரு எச்சரிக்கை பார்வையால் பார்த்தனர். சூர்யா: முனியாண்டி, நீதானே எனக்கு ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொன்ன? இங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லு. பயப்படாத, நான் இருக்கேன். முனியாண்டி கை கூப்பி அழுதார். ஐயா, காலையில நீங்க போனதுக்கப்புறம் சின்னம்மா, காயத்ரி அம்மா, ஸ்ரீமதி அம்மா ரூம்குள்ள போனாங்க. அவங்க கையில இந்த நெக்லஸ் இருந்துச்சு. அத அவங்க பேக்ல வச்சுட்டு வெளியே வந்ததை நான் ஜன்னல் வழியா பாத்துட்டேன். இதோ நான் பயத்துல என் போன்ல எடுத்த வீடியோ. முனியாண்டி தன் பழைய போனை நடுங்கும் கைகளுடன் நீட்டினார். அதில் காயத்ரி திருட்டுத்தனமாக ஸ்ரீமதியின் அறைக்குள் நுழைந்து நகையை வைக்கும் காட்சி மங்கலாக இருந்தாலும் தெளிவாக தெரிந்தது. ஹாலே நிசப்தமானது. காயத்ரியின் முகம் பேய் அறைந்தது போல வெளுத்தது. சரஸ்வதியத்தை பேச்சற்று நின்றார். சூர்யா காயத்ரியின் அருகில் ஒரு புலியின் வேகத்தில் சென்று நின்றான். என்ன காயத்ரி, ஒரு அனாத பொண்ணுன்னு அவளை சொன்னீங்களே, ஆனா அவளை விட நீங்க எல்லாரும் மனசளவுல எவ்வளவு கேவலமா இருக்கீங்கன்னு இப்ப ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. சூர்யா சிவராமன் மாமாவை பார்த்து கர்ஜித்தான். மாமா, உங்க பொண்ணு பண்ண இந்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? என் தம்பியோட வருங்கால மனைவிய கை நீட்டி அடிச்சதுக்கு இப்பவே மன்னிப்பு கேளுங்க. காயத்ரி அழத் தொடங்கினாள். அத்தா, அது நான் பூஜாக்காக தான். சூர்யா: ஷ், போதும் உன் நாடகம். இனிமே இந்த வீட்ல ஸ்ரீமதிய பத்தி யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசினாலும் அவங்க இந்த வீட்டை விட்டு அடுத்த நிமிஷமே வெளியே போக வேண்டியிருக்கும். இது சூர்யாவோட கட்டளை. அனைவரும் தலைகுனிந்து நிற்க சூர்யா ஸ்ரீமதியின் தோளோடு தோள் சேர்த்து அணைத்து கொண்டான். கார்த்திக் ஓடி வந்து சாரி ஸ்ரீ என்று அவளது கையை பற்றினான். சூர்யா ஸ்ரீமதியின் காதருகில் குனிந்து மற்றவர்களுக்கு கேட்காத வண்ணம் சொன்னான். உன்னை யாருமே அசைக்க முடியாது ஸ்ரீமா. ஏன்னா உன் நடிப்பு எனக்கு தெரிஞ்சாலும் உன்னை பாதுகாக்க வேண்டிய உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஸ்ரீமதிக்கு அழுகைக்கு நடுவிலும் ஒரு பாதுகாப்பான உணர்வு ஏற்பட்டது. சூர்யாவின் அதிரடி காயத்ரியின் திட்டத்தை தவிடுபொடியாக்கியது. நடந்த அவமானங்களுக்கு பிறகு ஸ்ரீமதியின் அறைக்கு வந்தான் கார்த்திக். அவனது முகத்தில் குற்ற உணர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. கார்த்திக்: ஸ்ரீ, நிஜமாவே ரொம்ப சாரி. என் அத்தை இவ்ளோ கேவலமா நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கல. உன்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாங்க. ஸ்ரீமதி: பரவாயில்ல கார்த்திக், விடு. ஆனா உங்க அண்ணன், அவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவர் ஏன் அமைதியா இருக்காரு? கார்த்திக்: எனக்கும் அதே சந்தேகம்தான் ஸ்ரீ. அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் யார்கிட்டயும் சொல்லாம இந்த நாடகத்தை ரசிக்கிறாருன்னு புரியல. ஒருவேளை சரியான நேரத்துக்காக காத்திருக்காரோ? ஸ்ரீமதி: நம்ம ஏன் உங்க அண்ணன் கிட்ட உண்மைய பேசி பார்க்க கூடாது? உனக்கு பூஜா மேல இஷ்டமில்லன்னு சொன்னா அவர் புரிஞ்சுப்பார்ல. கார்த்திக் வேதனையுடன் சிரித்து: புரியாது ஸ்ரீ. அண்ணனுக்கே காயத்ரி மேல துளி கூட இஷ்டமில்ல. ஆனா அடுத்த மாசம் அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. தான் வாழ்க்கையவே அவரால மாத்த முடியல. அப்புறம் எப்படி எனக்கு உதவி பண்ணுவாரு? அதனால பேசாம இருப்போம். கார்த்திக் சோகமாக வெளியேறினான். ஆனால் ஸ்ரீமதியின் மனம் கேட்கவில்லை. சூர்யா ஏன் பிடிக்காத பெண்ணை மணக்க வேண்டும்? அவரிடம் ஒரு முறை பேசி பார்க்கலாம் என்று முடிவு செய்தாள். இரவு நேரம். அனைவரும் உறங்கிய பிறகு ஸ்ரீமதி மெதுவாக சூர்யாவின் அறைக்கு சென்றாள். கதவு லேசாக திறந்திருந்தது. அவள் உள்ளே நுழைய போனபோது அங்கே தெரிந்த காட்சி அவளது உலகத்தையே இருட்டாக்கி காட்டியது. அறையின் நடுவில் சூர்யாவும் காயத்ரியும் மிக நெருக்கமாக இருந்தனர். சூர்யாவின் கைகள் காயத்ரியை தழுவியிருக்க, காயத்ரி அவனை கட்டிக்கொண்டு ஏதோ கிசுகிசுத்துக் கொண்டிருந்தாள். சூர்யா அவளை தடுக்காமல் அமைதியாக அவளது அணைப்பில் இருப்பதை பார்த்த ஸ்ரீமதிக்கு இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அப்படியென்றால் நீச்சல் குளத்தில் சொன்னதெல்லாம் பொய்யா? என்னை வம்பழுப்பதும் முத்தமிடுவதும் வெறும் விளையாட்டுதானா? ஸ்ரீமதியின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. அவமானமும் ஏமாற்றமும் அவளை வாட்ட அங்கிருந்து சத்தமில்லாமல் ஓடிவந்தாள். தன் அறைக்குள் நுழைந்து தாழிட்டு தலையணையில் முகம் புதைத்து தேம்பி தேம்பி அழுதாள். முட்டாள் ஸ்ரீமதி, அவன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. உன்ன மாதிரி ஒரு அனாத பொண்ணா அவன் காதலிப்பான்னு எப்படி நினைச்ச? அவன் காயத்ரியோட தான் வாழ்வான். உன்னை வெறும் பொழுதுபோக்குக்காக தான் பயன்படுத்துறான் என்று எண்ணி அழுதாள் ஸ்ரீமதி. சூர்யாவின் அறைக்கு வெளியே நின்றபோது கண்ட அந்த காட்சி அவளை நிலைகுலைய வைத்தது உண்மைதான். ஆனால் அந்த அறைக்குள் உண்மையில் என்ன நடந்தது என்பது அவளுக்கு தெரியாது. ஸ்ரீமதி அழுது கொண்டே ஓடிய பிறகு அறைக்குள் சூர்யா சிலை என நின்றிருந்தான். காயத்ரி அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு தன் வெற்றியை ரசித்துக் கொண்டிருந்தாள். காயத்ரி: அத்தா, உங்களுக்கு அந்த ஸ்ரீமதி மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்க தாத்தா இறக்கும்போது அவருக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கீங்க. நானும் பூஜாவும் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவோன்னு. அந்த சத்தியத்தை மீற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு நீங்க வேணும். முழுசா எனக்கு மட்டுமே வேணும்.
சூர்யா மெதுவாக அவளது கைகளை தன்னிடமிருந்து விலக்கினான். அவனது கண்கள் தகித்தன. சூர்யா மிகவும் கடுமையாக, சத்தியம் பண்ணி கொடுத்தது உண்மைதான் காயத்ரி. இறந்து போன ஒரு மனுஷனுக்காக தன் சந்தோஷத்தையே தியாகம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனோட நிம்மதியை நான் கெடுக்க விரும்பல. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, யாருக்கு யாருன்னு அந்த மேல இருக்கிறவன் எழுதி வச்சிருப்பான். அதுபடிதான் நடக்கும். இப்போ கிளம்பு. இன்னொரு முறை என் அனுமதி இல்லாம உன் விரல் கூட என் மேல படக்கூடாது. ஜாக்கிரத. சூர்யாவின் அந்த அனல் பறக்கும் பேச்சில் காயத்ரி மிரண்டு போனாள். அவமானம் தாங்காமல் அங்கிருந்து விறுவிறுவென்று வெளியேறினாள். நேராக தன் அம்மா சரஸ்வதி இருக்கும் அறைக்கு சென்றாள். காயத்ரி ஆத்திரத்தில் கத்தியபடி, மம்மி, இங்க ஏதோ தப்பா நடக்குது. அந்த ஸ்ரீமதி நாய கார்த்திக்கும் பிடிச்சிருக்கு, இப்போ சூர்யா அத்தானுக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்கு. அத்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இதை கேட்டதும் சரஸ்வதி அத்தைக்கு தூக்கி வாரி போட்டது. சரஸ்வதி அத்தை, என்னடி சொல்ற? சூர்யாவுக்கா? அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டானே. அந்த அநாத பொண்ணு 2 பேரையும் மயக்கி வச்சிருக்காளா? காயத்ரி கண்களில் வெறியோடு, இத நான் இப்படியே விடமாட்டேன் மம்மி. அந்த ஸ்ரீமதியை அடிச்சு விரட்டுற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. இந்த வீட்டுக்கு நானும் பூஜாவும் தான் மருமகளா வரணும். அதுக்கு அந்த சனியை இங்கிருந்து ஒழிக்கணும். அதுக்கு நான் என்ன வேணா செய்வேன். சரஸ்வதி அத்தையும் தன் மகளின் சபதத்துக்கு தலையசைத்தார். கவலைப்படாதே காயு, அவளை இந்த வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி துரத்த நான் உனக்கு துணையா இருப்பேன்னு விஷத்தை கக்கினார். மறுபுறம் தன் அறையில் தலையணையை நனைத்துக் கொண்டிருந்த ஸ்ரீமதிக்கு தெரியாது, சூர்யா தன் தாத்தாவுக்கு செய்த சத்தியத்திற்காக தன் காதலை மனதிற்குள் புதைத்துக் கொண்டு தவிக்கிறான் என்று. இருவருமே ஒருவரையொருவர் காதலித்தாலும் இடையில் இருக்கும் சத்தியம் என்பது ஒரு பெரும் சுவராக நின்றது. அதே இரவு காயத்ரியும் சூர்யாவும் கட்டி அணைத்துக் கொண்டிருந்த காட்சியை பார்த்த ஸ்ரீமதிக்கு இந்த வீட்டில் இனி ஒரு நிமிடம் கூட இருக்க பிடிக்கவில்லை. அழுது அழுது கண்கள் வீங்கியிருக்க தன் துணிகளையெல்லாம் அவசர அவசரமாக பெட்டியில் திணித்தாள். இங்கிருந்து போயிடணும், என்னை ஏமாத்திர இவங்க யாருமே எனக்கு வேண்டாம் என்று முணுமுணுத்தபடி பெட்டியை தூக்கிக் கொண்டு கதவை திறந்தாள். அங்கே இடியென நின்றிருந்தான் சூர்யா. சூர்யா, எங்க கிளம்பிட்ட ஸ்ரீமா? அவன் குரலில் ஒரு விதமான அதிகாரம் இருந்தது. ஸ்ரீமதி ஆத்திரத்தில் கத்தியபடி, எங்கேயாவது போறேன். உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் என்ன முத்தம் கொடுக்கறீங்க, இன்னொரு பக்கம் அந்த காயத்ரியை கட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. நீங்க ஒரு மோசமான மனுஷன் சூர்யா. சூர்யா பதில் பேசவில்லை. அவளை முறைத்து பார்த்தபடி அவளது அறைக்குள் தள்ளி கதவை தாளிட்டான். ஸ்ரீமதியை அப்படியே இழுத்துச் சென்று கட்டிலில் தள்ளியவன் அவளுக்கு மேலாக தானும் சரிந்து படுத்தான். சூர்யா, ஷ், கத்தாத, இப்ப நான் சொல்றத கேளு. அவன் அவளது தலையை மென்மையாக வருடினான். அவளது பயத்தையும் கோபத்தையும் தன் ஸ்பரிசத்தால் தணிக்க முயன்றான். காயத்ரி சொன்ன அந்த தாத்தாவின் சத்தியத்தை பற்றியும் தான் அவளை தள்ளிவிட்ட விதம் பற்றியும் நிதானமாக விளக்கினான். ஸ்ரீமதி அவன் கண்களை பார்த்தாள். அதில் பொய் இல்லை என்பது அவளுக்கு புரிந்தது. மெல்ல அவளது கோபம் தணிந்து அழுகை வந்தது. சூர்யா, இப்ப சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? உண்மைய மட்டும் சொல்லு ஸ்ரீமா. அவன் அவளை தன் அகலமான நெஞ்சின் மேல் சாய்த்து படுக்க வைத்தான். அந்த நெருக்கத்தில் ஸ்ரீமதிக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு ஏற்பட்டது. தன் இதயத் துடிப்போடு அவன் இதயத் துடிப்பும் இணைவதை உணர்ந்தவள் மெதுவான குரலில் உண்மையை சொன்னாள். ஸ்ரீமதி, கார்த்திக் என்ன அவனோட காதலியா நடிக்கதான் கூட்டிட்டு வந்தான் சூர்யா. அவனுக்கு பூஜாவை பிடிக்கல. உங்ககிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் பொய் சொல்லிட்டு இருக்கோம். சூர்யா மெல்லியதாக சிரித்தான். எனக்கு தெரியும் ஸ்ரீமா, நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்கன்னு எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும். ஸ்ரீமதி அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள். தெரியுமா? சூர்யா, இது கார்த்திக்கு தெரிய வேண்டாம். இப்போதைக்கு அவன் அப்படியே இருக்கட்டும். பூஜாவோ காயத்ரியோ இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. அது ஏன் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். சூர்யா அவளை இன்னும் பலமாக தன் கரங்களால் அணைத்துக் கொண்டான். தன் ஒரு காலை அவளது கால்களுக்கு மேல் போட்டு அவளை பிரிய மனமில்லாமல் இருக்கினான். சூர்யா மிகவும் மென்மையான கெஞ்சும் குரலில், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இப்படி என் கூடவே இரு ஸ்ரீமா. உன்னை கட்டி பிடிச்சிட்டே தூங்கணும் போல இருக்கு. ப்ளீஸ், சம்மதமா? ஸ்ரீமதிக்கு சிரிப்பும் வெட்கமும் வந்தது. அந்த ஹிட்லர் சூர்யா இப்படி ஒரு குழந்தையைப் போல கெஞ்சுவான் என்று அவள் நினைக்கவில்லை. அவள் சரி என்பது போல அவன் கழுத்தை கட்டிக்கொள்ள சூர்யா அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தை பதித்தான். அந்த இரவு முழுவதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் இறுக்கமாக கட்டிக்கொண்டு நிலவொழியில் தங்கள் இதயங்களை உறங்க வைத்தனர். அந்த வாரம் முழுவதும் சூர்யா நிவாஸ் பங்களாவில் ஒரு விசித்திரமான மௌன புரட்சி நடந்து கொண்டிருந்தது. வெளியில் சூர்யா ஒரு ஹிட்லராகவும் ஸ்ரீமதி கார்த்திக்கின் காதலியாகவும் நடித்திருந்தாலும் யாருமில்லாத இடங்களில் இவர்களது ரொமான்ஸ் அனல் பறந்தது.
சமையலறையில் காஃபி போடும்போது திடீரென பின்னால் வந்து அணைப்பது, மாடி படிக்கட்டுகளில் யாருமில்லாதபோது திருட்டுத்தனமாக ஒரு முத்தம் என சூர்யா ஸ்ரீமதியை ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க விடவில்லை. ஸ்ரீமதிக்கு இது பயமாக இருந்தாலும் சூர்யாவின் அந்த புதிய முகம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நாள் மாலை தோட்டத்திலிருந்த ஒரு மறைவான ஊஞ்சலில் சூர்யா ஸ்ரீமதியின் மடியில் படுத்துக்கொண்டு அவளது கைகளை தன் இதழ்களால் வருடிக் கொண்டிருந்தான். சூர்யா, ஸ்ரீமா, நீ நடிக்கிறத விட இந்த நிஜமான காதல் உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி என்று சொல்லி அவளது கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தை கொடுத்தான். அப்போது திடீரென பின்னால் ஒரு சத்தம். என்னது? அண்ணா? ஸ்ரீ? பதறிப்போய் இருவரும் எழுந்தனர். அங்கே கார்த்திக் வாயடைத்து போய் நின்றிருந்தான். கையில் இருந்த ஜூஸ் கிளாஸ் கீழே விழ தயாராக இருந்தது. சூர்யாவும் ஸ்ரீமதியும் அப்படியே உறைந்து போனர். தவறு செய்துவிட்டு பிடிப்பட்ட 2 பள்ளி சிறுவர்களைப் போல இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு பிறகு கார்த்திக்கை பார்த்து திருவென முழித்தனர். கார்த்திக், அண்ணா, நீங்களா இது? என் அண்ணன் சூர்யாவா இது? அந்த ஹிட்லரா இப்போ ஒரு பொண்ணு மடியில படுத்துக்கிட்டு முத்தம் கொடுத்தாரு. ஸ்ரீ, நீ என்கிட்ட நடிப்புன்னு சொல்லிட்டு என் அண்ணன் கூட செட்டில் ஆயிட்டியா? ஸ்ரீமதி வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டாள். சூர்யா சட்டென தன் கம்பீரத்தை வரவழைத்துக் கொண்டான். ஆனால் அது எடுபடவில்லை. சூர்யா சமாளிக்கும் குரலில், டே, அது நான் சொல்ல வர்றத கேளு. என்னத்து கேட்க சொல்றீங்க? இது உலக மகா நடிப்பு அண்ணா. ஸ்ரீமதிய நான் கூத்திட்டு வந்தேன், ஆனா நீங்க அப்படியே அவளை கடத்திட்டீங்க. சூர்யா மெதுவாக கார்த்திக்கின் அருகில் சென்று அவன் தோளில் ஒரு செல்லமாக ஒரு குத்து விட்டான். டே வாலு, நீதானே இந்த வீட்டுக்குள்ள நடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்த. அதான் நானும் அந்த நாடகத்துல ஒரு ரோல் எடுத்துக்கிட்டேன். ஆனா அந்த ரோல் இப்போ என் லைஃப் ஆயிடுச்சுடா. கார்த்திக் ஆச்சரியத்தில் கண்களை விரித்தான். நிஜமாவா அண்ணா? அப்போ உங்களுக்கு பூஜாவை பிடிக்கலன்னு சொன்னா நீங்க என்ன திட்டமாட்டீங்களா? திட்டமாட்டேன்டா. ஆனா காயத்ரியையும் பூஜாவையும் இந்த வீட்ல இருந்து எப்படி துரத்துறதுன்னு எனக்கும் ஸ்ரீமதிக்கும் ஒரு பிளான் இருக்கு. அதுவரைக்கும் இந்த ரகசியம் நம்ம 3 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். கார்த்திக் சிரித்துக்கொண்டே, சூப்பர் அண்ணா, இனிமே நம்ம டீம்ல நானும் ஒரு மெம்பர். ஆனா அடுத்த முறை முத்தம் கொடுக்கும்போது கொஞ்சம் சுதாரிப்பா இருங்க. அத்தை யாராவது பார்த்தா அப்புறம் அவ்வளவுதான். ஸ்ரீமதி சிரித்துக்கொண்டே சூர்யாவின் கையை பற்றினாள். சூர்யா அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொண்டான். கவலைப்படாதே கார்த்திக், இந்த சூர்யா நினைத்ததை சாதிப்பான். ஸ்ரீமதியை இந்த வீட்டு மருமகளா மாற்றது ஏன் பொறுப்பு. இது நான் அவளுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. மூவரும் கைகோர்த்து சிரித்த அந்த தருணம் அந்த வீட்டில் வீசிய புயலுக்கு பின் வந்த ஒரு அமைதியான தென்றல் போல இருந்தது. சூர்யாவின் அந்த நம்பிக்கை ஸ்ரீமதியின் இதயத்தில் ஒரு பெரும் பலத்தை கொடுத்தது. காயத்ரிக்கு ஆத்திரம் கண்ணை மறைத்தது. வீட்டில் அவமானப்பட்டதற்கு பழிவாங்க ஸ்ரீமதி வேலை பார்க்கும் அலுவலகத்திற்கே சென்று அவளை சீண்ட முடிவு செய்தாள். தன் செல்வாக்கை பயன்படுத்தி 2 ரவுடி பெண்களை வாடகைக்கு அமர்த்திக் கொண்டாள். மதிய உணவு நேரம். ஸ்ரீமதி அலுவலக வாசலில் நின்றிருந்தபோது அந்த 2 பெண்களும் அவளை வழிமறித்தனர். பின்னாடியே தன் காரிலிருந்து இறங்கி வந்த காயத்ரி முகத்தில் ஒரு விகாரமான சிரிப்போடு நின்றாள். காயத்ரி, ஏ அனாத பிச்சைக்காரி, எங்க வீட்டுக்குள்ள வந்து என் அத்தானையே மயக்க பாக்குறியா? இன்னைக்கு உன்னோட அந்த அழகான முகத்தை செதைக்காம விடமாட்டேன். அடிங்கடி இவள. அந்த 2 பெண்களும் ஸ்ரீமதியை தாக்கத் தொடங்கினர். ஒருத்தி ஸ்ரீமதியின் முடியை பிடிக்க முயல, இன்னொருத்தி தன் செருப்பை கழற்றி அவளை அடிக்க ஓங்கினாள். அலுவலக ஊழியர்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க ஸ்ரீமதி முதலில் திகைத்து நின்றாள். அப்போது அவளது காதுகளில் சூர்யா நேற்று இரவு சொன்ன அந்த வார்த்தைகள் எதிரொலித்தன. சூர்யா, ஸ்ரீமா, இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னா நீ வெறும் மென்மையான பொண்ணா மட்டும் இருந்தா போதாது. இங்க இருக்கிற நரிகளை சமாளிக்க நீயும் புலியா மாறணும். எவன் உன்னை அடிக்க கை தூக்கினாலும் அவன் கைய உடைக்கிற தைரியம் உனக்கு வேணும். இல்லனா இந்த குடும்பம் உன்னை செதைச்சிடும். அந்த நினைப்பு வந்ததும் ஸ்ரீமதியின் கண்கள் சிவந்தன. செருப்பால் அடிக்க வந்த பெண்ணின் கையை அந்தரத்திலேயே பிடித்து முறுக்கினாள். ஸ்ரீமதி கர்ஜனையோடு, கை வெப்பியா? என்ன தொட உனக்கு எவ்வளவு தைரியம்? அவளது கையை முறுக்கி தள்ளிவிட்டு இன்னொரு பெண்ணின் கன்னத்தில் பலாரென ஒரு அறை விட்டாள். ஸ்ரீமதியிடம் இப்படி ஒரு வேகத்தை எதிர்பார்க்காத அந்த 2 ரவுடி பெண்களும் நிலை தடுமாறி தரையில் விழுந்தனர். இதை பார்த்த காயத்ரிக்கு அதிர்ச்சியில் கண்கள் பிதுங்கின. என்னடி பாக்குற? முடிய பிடிச்சு இழுங்கடி என்று கத்தினாள். ஆனால் ஸ்ரீமதி விடவில்லை. காயத்ரியின் சட்டையை பிடித்து இழுத்து அவளுக்கு மிக அருகில் சென்றாள். ஸ்ரீமதி, காயத்ரி, இது வீட்டுல நடக்கிற நாடகம் இல்ல, இது ஏன் களம். இங்க நான் ஒரு சாதாரண உழைக்கிற பொண்ணு. இனிமே என் வேலைக்கோ என் மானத்துக்கோ ஒரு சின்ன தீங்கு நினைச்சாலும் உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். போய் புகார் சொல்லு. நான் கவலைப்படல. ஏன்னா அவர் எனக்கு கத்து கொடுத்ததே திருப்பி கொடுன்னுதான்.
அவளை தாக்க வந்தவர்கள் ஸ்ரீமதியின் ஆவேசத்தை பார்த்து அலறி அடித்து ஓடினர். காயத்ரி அவமானத்தில் கூனிப் போனாள். சுற்றிலும் இருந்தவர்கள் ஸ்ரீமதியின் தைரியத்தை பார்த்து வியந்து கைத்தட்டினர். சூர்யா தன் காரில் தள்ளி நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஒரு பெருமிதமான புன்னகை. ஏ ஸ்ரீமா, இப்பதான் நீ என் வீட்டுக்கு தகுதியானவளா மாறியிருக்க என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். காயத்ரியின் திட்டம் தவிடுபொடியானது மட்டுமல்லாமல் ஸ்ரீமதிக்கு இருந்த பயமும் அடியோடு மறைந்தது. அன்று மாலை குடும்பத்தினர் அனைவரும் மூவி தியேட்டருக்கு செல்ல ஹாலில் காத்திருந்தனர். மாடி படிக்கட்டுகளிலிருந்து இறங்கி வந்த ஸ்ரீமதியை கண்டதும் சூர்யாவின் இதயம் ஒரு நொடி நின்று போனது. அடர் சிவப்பு பட்டுப்புடவை அவள் உடலை சுற்றி இறுக்கமாக படர்ந்திருந்தது. ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் அவள் மெல்லிய தோள்களையும் மார்பகங்களின் மேல் பகுதியையும் அழகாக காட்டியது. புடவையின் முந்தானை சற்றே விலகி அவளது மெல்லிய இடை, சிவந்த சதை வளைவு, இடுப்பு எல்லாம் பளிச்சென்று தெரிந்தது. ஒவ்வொரு அடியிலும் அவள் இடை மென்மையாக வளைந்து புடவை துணி அந்த வளைவை இன்னும் தெளிவாக்கியது. சூர்யா அவளை கடந்து செல்லும்போது யாரும் பார்க்காத நேரத்தில் அவளது இடுப்பை நெருங்கி விரல்களால் மெல்ல வருட முயன்றான். ஸ்ரீமதி குறும்பாக சிரித்தபடி அவன் கையை தட்டிவிட்டு, என்ன சூர்யா, தியேட்டருக்கு போற நேரத்துல இப்படி தீயா பாக்குறீங்க என்றாள். பிறகு தன் இடையை இன்னும் கொஞ்சம் வளைத்து முந்தானையை சற்றே விலக்கி காட்டியபடி நடந்து சென்றாள். அவள் நடக்கும் போதெல்லாம் அந்த சிவப்பு இடுப்பு வளைவு சூர்யாவை பைத்தியமாக்கியது. சூர்யா பற்களை கடித்துக் கொண்டான். இருடி, தியேட்டர்லிருந்து வீடு திரும்பியதும் பார்க்கலாம் என்று மனதுக்குள் கர்ஜித்தான். மூவி முடிந்து இரவு வீடு திரும்பியதும் ஸ்ரீமதி தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாட்டப் போனாள். ஆனால் அதற்குள் மின்னல் வேகத்தில் சூர்யா உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டான். என்னடி, தியேட்டர்ல அப்படி என்னை சுட்டரிச்சிட்டு வந்தியே என்றான் கரகரப்பான பசி நிறைந்த குரலில். ஸ்ரீமதி பின்னால் நகர சூர்யா ஒரே பாய்ச்சலில் அவளை பிடித்து கட்டிலில் தள்ளினான். அவள் உடல் முழுவதும் அவள் மீது அழுந்தியது. இந்த இடம்தானே என்ன ரொம்ப படுத்துச்சு என்றபடி அவன் கண்கள் அவளது இடுப்பில் பதிந்தன. புடவை சற்றே விலகி கிடந்த அந்த மென்மையான சிவந்த இடுப்பை பார்த்தவுடன் அவன் குனிந்தான். தன் விரல்களால் அங்கே அழுத்தமாக ஒரு கிள்ளு கொடுத்தான். ஆ சூர்யா! ஸ்ரீமதி வலியும் இன்பமும் கலந்து முணுங்கினாள். அவள் உடல் வளைந்தது. சூர்யா விடவில்லை. அவன் முகத்தை அந்த இடுப்பில் புதைத்து சூடான உதடுகளால் மெல்ல வருடி, பிறகு நாக்கால் ஈரமாக வருடி சட்டங்க அங்கே ஆழமாக முத்தமிட்டு பற்களால் மெல்ல கடித்தான். லவ் பைட். ஸ்ரீமதியின் முணுங்கல் அறையை நிரப்பியது. அவள் உடல் முழுவதும் மின்னலடித்த போல் நடுங்கினாள். சூர்யாவின் கைகள் அவளது இடுப்பை இறுக்கி பற்றி அவளை தன் உடலுடன் அழுத்தின. அவன் உதடுகள் இப்போது அவள் கழுத்துக்கு மேலேறின. காதோரம், கன்னம், உதடுகள் எல்லாம் சூடான பசி நிறைந்த முத்தங்களால் நிரப்பினான். அவன் நாக்கு அவள் உதட்டை பிரித்து உள்ளே நுழைந்து ஆழமாக சுழன்றது. ஸ்ரீமதியின் மார்பகங்கள் அவன் மார்போடு அழுந்தின. அவள் கால்கள் தானாகவே அவன் இடுப்பை சுற்றி இருக்கின. அவன் ஒரு கையை புடவைக்குள் நுழைத்து அவளது மெல்லிய தொடையை உள்ளே வருடினான். இன்னும் இப்படி வம்பெழுப்பியா ஸ்ரீமா என்றபடி சூர்யா அவளது இடுப்பை மேலும் இறுக்கி பற்றினான். ஸ்ரீமதி, சூர்யா போதும் என்றாள். ஆனால் அவள் குரலில் இருந்தது தவிப்பும் ஆசையும். சூர்யா அவளது இதழ்களில் ஒரு நீண்ட ஆவேசமான முத்தம் கொடுத்துவிட்டு மெதுவாக எழுந்தான். இன்னைக்கு இது போதும் என்றான் மர்மமான சிரிப்போடு. மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். அவள் கன்னத்தை வருடிவிட்டு கடைசியாக அவள் இடுப்பில் ஒரு இறுக்கமான முத்தம் கொடுத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். ஸ்ரீமதி படுக்கையில் சாய்ந்தபடி தன் இடுப்பிலிருந்த அவனது கடித்த அடையாளத்தை தொட்டு பார்த்தாள். அந்த சூடு இன்னும் அவள் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் கண்களை மூடி அந்த இன்பமான தவிப்பில் மூழ்கினாள்.